முதல்ல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஷோ வேற இடத்துல பார்த்துட்டு இங்கே இந்த டிராஃபிக்கில் இங்கே வந்ததே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை, ஒரு ஹாப்பியான டீம் எப்போவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தான் கொடுக்கும் அப்படின்னு. இந்த டீம் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். டேரக்டராக இருக்கட்டும், கூட ரைட்டரு, டிஓபி, எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ப்ரொடக்ஷன் தான். ரைசிஸ் என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ஜீஃபையும் சரி, ரொம்ப நன்றி. ஸோ உங்களால் தான் நாங்கள் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹாப்பியாக முடிச்சிருக்கோம். அண்டு ஸோ அமீன் சார் அதை தான் அது சொன்னோன்னே அந்த என்ன கேரக்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு அதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஜென்ரலாகவே ஓடிடி ஸ்பேசஸில் வந்து படங்களில் வந்து நம்மளுக்கு அந்த 2.5 மணி நேரத்தில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதான் பண்ண முடியும். சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நம்ம ட்ரை பண்ண முடியாது. பொதுவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கான அந்த டெப்த் வந்து கிடைக்காதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா? பட் இங்கே அப்படி இல்லை. ஒரு ஸ்பேஸுமே ஒரு ஆக்டர்ஸ்க்குமே கொடுத்து ஒரு அந்த கேரக்டருங்கெல்லாம் லிங்க் பண்ணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு வெப் சீரிஸ். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அமீன் சாருக்கு நன்றி. முனிஷ்காந்த் சார் கூட சார் வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆக்டர். அவருக்கு 31 நாள் கண்டிப்பாக பத்தாது. ஒரு 2-3 நாள் பக்கத்து மாதத்துலேருந்து கடை வாங்கி தான் பண்ணுறாரு. இருந்தாலும் இவ்வளோ கமிட்மெண்ட்டோட டே அண்ட் நைட் ஷூட் போச்சு. சுபாஷ் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க, அந்த ஷோல்டருக்கு வரும்போதே அந்த பேட்சோட தான் வந்திருந்தார் ட்ரைனிங்லாம் போயிட்டு. ஸோ வின்சு, ராஜேஷ் மாதவன் அண்டு எனக்கு நீரஜ் ரவி ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஃபேவரட் டிஓபி. நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவர் மலையாளமில். இங்கே அவர் பண்ணது, அவரோட ஃப்ரேமில் நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜி5க்கு நன்றி. வந்திருக்கிற ப்ரெஸ் நண்பர்கள், சோஷியல் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்ல நல்ல ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலுமே நல்லபடியாக நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க. அது வெப் சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், நான் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கும் அதே நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எங்களோட இன்டர்னல் ரெக்கார்ட்ஸை வந்து 1-2 ரெக்கார்ட்ஸை ஷேட்டர் பண்ணுற அளவுக்கு தடயம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்ததாக இந்த புது ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது வந்து இந்த காக்கி சர்க்கஸ். இது ஃபஸ்ட்டு அமீன் என்கிட்ட வந்து கொச்சினில் கதை சொல்லும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் 2024 அக்டோபர் நவம்பர்லேருந்து முயற்சி பண்ணி இன்றைக்கி இது வெளியில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக நேற்றுக்கே நம்மலாம் மீட் பண்ணியிருக்க வேண்டியது. பட் சில காரணத்தினால நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி மீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கதையை வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்காக அமீனுக்கு நன்றி. அதை கூட அமீனோட எழுதின அந்த என்டையர் க்ரூவுக்கு நன்றி. விஷுவல்ஸை வந்து பிரமாதமாக நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. கொடுத்த டிஓபிக்கு, எடிட் பண்ண எடிட்டருக்கு, விபின் மியூசிக் டைரக்டர், தடயம்க்கும் அவர் தான் மியூசிக் போட்டார். என்னடா எல்லா ஜி5 ஷோலையும் அவரே இருக்காருன்னு பார்க்காதீங்க, அது அப்படி அமையுது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததுலேருந்து மாற்றிடுறோம் எங்கே அவர். ஸோ விபின், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் Sedu sir, thank you so much for organizing this entire shoot along with Chandru. இன்னைக்கு ப்ரொடியூசரால் வர முடியல. ஆக்சுவலாக நேற்றுக்கு நம்மளோட ப்ரெஸ் ஈவெண்ட் இருந்ததுன்னா ஃபேமிலியோடு வரதாக தான் அவங்களோட பிளானு. ரொம்ப ஒரு பெரிய அப்பாலஜி கேட்டுக்கிட்டாரு. வேறு ஒரு அர்ஜென்ட் வேலைக்காக திருப்பதி போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ ஃபேமிலியாக போயிருக்காங்க. ஸோ சாகர் சார், வி மிஸ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அமேசிங் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ சந்துரு. அஃப்கோர்ஸ் கம்மிங் டு ஆர்டிஸ்ட், முனிஷ்காந்த் சார் வேறு லெவல். வழக்கம் போல் முனிஷ்காந்த் சாருக்கும் ஜி5க்குமான காதல் வந்து அது ஒரு பெரிய காதல். அது பல ப்ராஜெக்ட்ஸில் வந்து நாங்கள் ஒன்றா இணைந்திருக்கோம். விலங்கு யாராலையும் மறக்கவே முடியாது. அதில் சார் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருந்தார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நான் வந்து அமீன் நிஜமாகவே வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு குவர்க்கினஸ் இருந்திருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன் இருந்திருக்கும். ஹீரோவுக்கு வந்து இந்த டிப்பிக்கல் ஹீரோவாக இல்லாமல் வேற ஒரு கேரக்டரைசேஷன் கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் அமேசிங்கான ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சாதாரணமான ஒரு உழைப்பு இல்லை. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் போது அவரோட ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆச்சு. அதுக்கு காரணம் இவர். பட் அதை தாண்டி அந்த ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆனும் போது கூட அந்த ஷோல்டர் அப்படியே நிமித்திட்டு வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை நம்மளுக்காக பண்ணியிருக்காரு. நிஜமாவே he deserves a big round of applause. இந்த டெடிகேஷன் will take you a long way sir, and thank you so much for all that. ஹீரோயின் அஃப்கோர்ஸ்
யதார்த்தமான நடிப்பு, நிஜமாவே அசத்திட்டீங்க. ரொம்ப கேஷுவலா இருந்தது. அந்த அந்த கதாபாத்திரத்தை தான் பார்க்க முடிஞ்சதே தவிர, ஒரு ஹீரோயினா நம்மளால பார்க்க முடியல. நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஆல் தி அதர் கேரக்டர்ஸ் சார், நீங்கலாம் வேற லெவல். ஸோ ராஜேஷ் மாதவன் சாரையும் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம் இப்போ இந்த நேரத்துல. அவர் வந்த சீன்லாம் அப்படியே அனல் பறந்தது. ஸோ ஓவராலா எல்லாருமே வந்து இதை வந்து வேற, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி. இந்த கதையை கேட்கும் போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது யூஷுவல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு கமர்ஷியலாவோ மசாலாவாவோ இருக்காது. பட் இதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. இன்னைக்கு வந்து அது நடந்திருக்கு. மறுபடியும் உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஜியோட ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டில் தடயம் போன ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயும் பார்ட் ஆஃப் மியூசிக்கில் இருந்தேன், மியூசிக் பண்ணேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லேயும் மியூசிக் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ தேங்க் கௌஷிக் சார், ஜிலேருந்து கௌஷிக் சார், லாய்ட் சார், அப்புறம் முகுந்த் பிரதர், ஷாம் பிரதர், எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடக்ஷனில் ரைசிஸில் சாகர் சார், சந்துரு சார், அப்புறம் சேது சார், அப்புறம் ராஜேஷ், ஆனந்த், அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். அது ரொம்ப வெரி நைஸ் டீம். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் எங்கள் டைரக்ஷன் டீம் வந்து டைரக்டர், அப்புறம் ஆகாஷ், எடிட்டர், அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி ஃபன். படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டீமும் அப்படியே இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் தெம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. என்னோட தமிழ் அவ்வளோ எனக்கு தெரியாது எவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஸோ ஐம் ட்ரைங் டு மை பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ZEE5 ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் முதல்ல இந்த ஸ்டோரி கொச்சியில் சொல்லும்போது இந்த ஸ்டோரியை நான் டெவலப் பண்ணி முதலாக ஆக்சுவலாக ஒரு அவுட் சைட் என்னோடய சர்க்கிள் இருந்து அவுட் சைடில் ஒரு ஆளுக்கிட்ட சொல்கிறது கௌஷிக்கிட்ட தான். ஸோ ஹி ரியலி லைக் த ஸ்டோரி அண்ட் ஹி சப்போர்ட் மீ ரியலி வெல். ஸோ அதனால தான் நான் இங்கே இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கௌஷிக், தேங்க்யூ. அதுக்கப்புறம் தான் ரைசிஸில் அப்படியே வந்துடுச்சு. ஸோ ஐம் ரியலி நியூ டு தி இண்டஸ்ட்ரி. எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக தெரியாது. ஆக்சுவலாக ஐ எம் ஒர்க்கிங் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படி இங்கே வந்துடுச்சு. அண்ட் அப்போ தான் ரைசிஸில் வந்துடுச்சு. சாகர், சந்துரு அண்ட் சேது எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சாகர் சார் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் சந்துரு அண்ட் சேதுண்ணா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அண்ட் எவ்ரிபடி முகுந்த், நான் ZEE5 the support Mugunt give me. Thank you so much Mugunt. Yeah, நிறைய சண்டை போட்டிருக்கேன் I know, but thank you so much. Thank you முகுந்த், அதுக்கப்புறம் ஷாம், பிரீதி, எவ்ரிபடி ZEE5 வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபார் கிவ் மீ ஒரு டெபியூ டைரக்டராக இங்கே வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, டெபியூ டைரக்டராக இல்லாமல் ஏதோ விஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை நான் யாருக்கிட்ட சொல்லும்போதும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது கொஞ்சம் எல்லாருக்குமே நான் ரொம்ப கொமர்ஷியலாக இல்லாமல், ரொம்ப ஆஃப் பீட்டாக இல்லாமல், அதோட மிடில் எப்படி ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அது எல்லாருமே ஆக்சுவலாக எல்லாருக்குமே அது ஓகே ஆகாதுன்னு தெரிஞ்ச டைமில் தான் ZEE5 இந்த ப்ராஜெக்ட் ஏற்றிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கெட்ஸு வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே நான் பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் அது உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட டீம் தான். ஸோ அவங்க தான் என்னோட ரியல் சப்போர்ட்டிங் என்னோட டிஓபி, எடிட்டர், ரைட்டர், கோரைட்டராக ஆகாஷ், அதுக்கப்புறம் விஜயண்ணா. ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் நான் மலையாளத்திலிருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது விஜய், பிரவீன் அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹம்சா. ஆக்சுவலாக அந்த ஜெயிலோட செட் போட்டுறது எல்லாமே ஹம்சா தான். அண்ட் டிஓபி நிரஜ் ரவிதா அதோட விஷுவல் சைடு எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக என்ன ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அர்ஜுன் ஆல்ரெடி தலைவர் தம்பி தலைமையில், அண்ட் விஜயன் அவர் 2 பேருமே நான் தலைவர் தம்பி தலைமையில் பிடிச்சிட்டு வந்தவர். ஸோ அவர் அது படம் முடிச்சதுக்கப்புறம் என்னோட டீமில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸான டீமு எல்லாரோட பேக்கப்புமே எனக்கு இருந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம முனிஷ்காந்த் சார். ஸோ நான் அவரை தமிழில் படங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு அவரை தெரியும். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் கதை சொல்ல போகும்போது தான் நான் அந்த கதை நரேட் பண்ண போகும்போது தான் அவளை முதல்ல மீட் பண்ணுறாங்க. அங்கேருந்தே அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் என்ன மைண்டில் வச்சுருக்கோ அது அப்படியே அவங்க முனிஷ்காந்த் சார் எனக்கு அது கொடுத்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ரியலி. நீங்கள் அந்த கேரக்டரை
எனக்கு நான் எப்படி நினச்சோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுபாஷ் நான் லைக் எல்லாருமே இங்கே இந்த சீரீஸில் ஒர்க் பண்ண எல்லாருமே நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன். ஒன்லி ராஜேஷ் மாதவன் அண்ட் லைக் ஃபியூ அதர் ஆக்டர்ஸ் தான் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியும். அண்ட் சுபாஷ் லைக் நான் என்ன நினச்சியோ எப்படி என்னோட ஹீரோ இருந்துச்சோ அப்படி தான் சுபாஷ் இருந்தாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக லைக் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஃபிட்டாக, ஆனால் டிப்பிக்கல் ஹீரோ மாதிரி இல்லாமல் ஒரு ஹீரோ எனக்கு வேணும். பட் சுபாஷ் கதை கேட்கும்போது எந்த ஒரு பாயிண்ட்லுமே என்னை டவுட் பண்ணல. ஒரு நியூ டைரக்டர் என்னை பார்க்கல. நான் என்ன சொன்னாலுமே அவர் 100% என்னை நம்பி தான் இந்த ஷோவில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. அண்ட் வின்சு ஆக்சுவலாக ஹாஃப் மலையாள என்ன மாதிரி தான் லைக் ஓகே. ஸோ நானும் வின்சு லைக் நான் அங்கே லைக் ஷீஸ் ஃப்ரம் மை ஹோம் டவுன். ஸோ அதனால அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது. அண்ட் ஷி டன் அ ரியலி குட் ஜாப். வின்சு கிட்ட நான் நரேட் பண்ணும்போது எப்படி நரேட் பண்ணோம் அதுக்கு மேலே வின்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த டைமில் யாருக்க நன்றி சொல்லணும், நான் நிறைய பேரோட பேர் விட்டு போயிடுச்சு. ஸோ ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச்.